கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் நமது இம்மானுவேல் நற்செய்தி சபையின் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த வருஷம் நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். ஆனாலும் அவள் 7 நாள் தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் வாய்க்கால்களை வெட்டினார்கள். அவர்கள் அந்திபலி செலுத்தும் நேரத்தில் வாய்க்கால்கள் தண்ணீரினால் நிரம்பிற்று. 2025 ஆண்டு அந்த தேக்கி வைத்த தண்ணீரை நாம் ஓசியா புஸ்தகத்தினுடைய 10ஆம் அதிகாரத்தில் 12 வாசிக்கலாமே. நீங்கள் நீதிக்கண்ணி விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. இந்த வருஷம் என்ன காலம்? அவரை தேடக்கூடிய காலம். தேவனுடைய பிள்ளைகள் அதிகமான நேரம் தேவ சந்நிதியில் ஜெபத்தில் ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? நல்ல கவனிங்க. அநியாயத்தை உழுதீர்கள், ஜீவனையை அறுத்தீர்கள், பொய்யின் கனியை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள். ஆகவே நாம் தரிசு நிலத்தை நாம் பண்படுத்த வேண்டிய காலத்தில் இருக்கிறோம், தேடக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். தேவ சந்நிதியில் தேவனுடைய மகிமை நம்ம மேல உதிக்க வேண்டிய நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். நீ ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். ஒரு குடும்பமும் மாயையை நம்பக்கூடாது, பொய்களை நம்பக்கூடாது. பொய்களை பேசுகிறவன் பரலோகத்துக்கு போவது நிச்சயமாக இல்லவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த கவனத்தோடு தேவ சந்நிதியில் அவரை தேட ஒரு காலத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த காரியத்தை குறித்து அடுத்து 11ஆவது அதிகாரத்தில் 3ஆவது வசனத்தில் இருந்து வாசி பாருங்கள். நான் எபிராயமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். குழந்தையை தோளின் மேல சுமப்பது போல் நான் சுமந்தேன். ரொம்ப நாள் சுமந்து இருக்க மாட்டோம். பையன் கொஞ்சம் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ண உடனே தகப்பன் தன்னுடைய பிள்ளைய என்ன செய்வான்? நடப்பா நடப்பா ததுக்கா புதுக்கான்னு வா 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 அப்படி கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆவிக்குரிய ஓட்டத்தில் உபதேசத்தை கொடுத்து இன்ன பிரகாரமாகத்தான் ஒரு தேவ பிள்ளை இருக்க வேண்டும் என்று உபதேசிக்க வேண்டியது ஊழியக்காரருடைய கடமை. கவனிக்கணும். அப்படி கைப்பிடித்து நடக்க பழக்கினாராம். 4ஆவது வசனம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சந்நிதியை விட்டு உன் மனதார பொய்யை சொல்லி மனதார வாழ்க்கையை அசுத்தப்படுத்தி நீ போகும்போது பரலோகத்தின் தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை பூமியில் அனுப்பி அவர் சிலுவையில அவருடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தை பிசாசுக்கு விலை கொடுத்து தன்னுடைய அன்பின் கயிறினால் இழுத்தார். அல்லேலூயா. போக வேண்டிய ஒரு இடம் எது? அடிக்கடி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். யோபு புஸ்தகத்தினுடைய 10ஆம் அதிகாரத்துல 20ஆவது வசனத்துல நமக்கு கிடைக்கப்பட்ட நேரத்தில் நீ ஜாக்கிரதையாகிரு. சற்றும் எதிர்பாராத சூழ்நிலையில வாலிபர்கள் மரிக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் மரிக்கிறார்கள். வயசு போச்சு, என்னைக்கு நம்ம ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியே வரும் தெரியாது. அதுக்கு பின்னால் இருக்கிற உலகத்துக்கு நீ இன்னைக்கு ஆயத்தப்படலைன்னா, நீ இயேசுவை அங்கீகரிக்காமல் அந்த திரு ரத்தத்தால் உன்னை கழுகாமல் பரிசுத்தாவினால் முத்திரிக்காமல் ஒருவேளை மரணத்தின் அதிகாரி உன்னை தட்டி எழுப்பி விட்டால் அவனுடைய கரங்களில் அவன் போனா திரும்பி வராத ஊருக்கு போய்விடுவான். பலமுறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பலமுறை இயேசுனுடைய திரு ரத்தத்தால உன்னை கழுவ வேண்டும்.
நீ அதை விசுவாசிக்க வேண்டும், அதை நீ நம்ப வேண்டும். இப்படி இந்த ஒவ்வொரு வாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்மா, உன் சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை என்று பரிசுத்த பவுல். அடுத்தது அல்லேலூயா. இந்த இருண்ட உலகத்துல உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபம், என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஆகவே தேவ சபையாக நம்முடைய சபை விளங்கும்படியாக உங்களை சுதாகரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளில் குடும்ப ஜபம், தனி ஜபம் மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். நாட்கள் பொல்லாதவைகளினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.